மாட்டேன். கையை நீட்டியா நீட்டியா. அவரே வாயிலா பூச்சி, ஏன் கைய கட்டுறீங்க? யாரு இவருக்கா? வாயில எல்லாமே இருக்கு, அதனாலதான் கட்டி போட்டிருக்க. புரியலையே. காலையில என்ன கம்ப்ளைண்ட் பண்ண? உன் வீட்டுல என்ன நடந்துச்சு? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் சந்தனே ஒண்ணு. ஏங்க ஏங்க இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறீங்க? இன்னைக்கு சண்டே தானே, வாங்க நம்ம கட்டி முடிச்சு தூங்குவோம். அடியே, நீ இன்னொருத்தன் கூட படுத்து கிடக்குறடி. இன்னொருத்தனா? ஐ, ஹவுஸ் ஓனரு. ஆமா, இவர் எப்படி இங்க வந்தாரு? பாடக வக வந்தா. யோ, எழுந்திரியா. சார் குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு பேட் மார்னிங். சார், என் வீட்டு பாத்ரூம்ல போய் குளிச்சிட்டு வரீங்களா? ஐ, உங்க ஒய்ஃப் என் பெட்ரூம்ல இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். நீங்க 2 பேரும் என் பாத்ரூமையும் யூஸ் பண்ணிக்கிங்க, என் பெட்ரூமையும் யூஸ் பண்ணிக்கிங்க, என் ஹாலையும் யூஸ் பண்ணிக்கிங்க. வேணும்னா என்னையும் கூட யூஸ் பண்ணிக்கிங்க. அடே அடே. இல்ல சார், கூட மாட வேலை செய்யுது சார். அடே, நேத்து நடந்த சம்பவம் இன்னைக்கு நடந்துட கூடாதுன்றதுனாலதான் கைய கட்டி போட்டிருக்கேன். கைய கட்டி என்ன பிரயோஜனம்? வேற எது கட்டுறது? வாய. எப்பா, நான் கூட அதுன்னு நினைச்சேன். ஏத யோ மூடியா வாய. நீங்க மூடுங்க ஹவுஸ் ஓனரம்மா. வாய. நேத்து ஒரு பெட்ரூம்ல நடந்த சம்பவம் உங்க வாயால நார் அடிச்சிருக்கு. வீடு வீடா போய் உங்க புருஷன் ஏன் போட்டாட்டியும் பெட்ரூம்ல இருந்தாங்கன்னு சொல்லிருக்கீங்க. படுத்திருந்தாங்கன்னு தான் சொன்னேன், வேற எந்த சம்பவம் நடக்கலன்னு அழுத்தி சொல்லிட்டேன். சாதாரணமா சொன்னாலே அவங்க வேற மாதிரி திருத்தி சொல்லுவாங்க, இதுல வேற அழுத்தி சொல்லிருக்கீங்க. சொல்லவா வேணும்? காலையில டீ கடைக்கு டீ குடிக்க போக முடியல, ஒவ்வொருத்தனும் தூக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுல ஒருத்தன் சொல்றான், எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, போகும்போது உங்க வீட்டு அட்ரஸ கொடுத்துட்டு போங்கன்னு. இங்க பாருங்க மாமா, இப்பவே நான் டீ கடைக்கு போறேன். அங்க போய் அவங்க கிட்ட நீங்க நினைச்ச மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடக்கல, நானும் மாமியும் கை போட்டு தான் படுத்திருந்தோம் அப்படி நான் விளக்கிட்டு வந்துடுறேன். சரியா? இவன் திருந்துற பைத்தியமா இல்ல திருந்தவே முடியாத பைத்தியமா புரிஞ்சுக்க முடியலையே. சரி, இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் அரங்கேற்றாகாம நான் பாத்துக்கிறேன். இங்க பாருடா, நீ கீழே படுத்துக்கோ, நான் மேல படுத்துக்கிறேன். இந்த பாருடி, நாங்களாம் மன கட்டுப்பாட்டுல PhD பண்ணவங்க. நீ வேணான்னு சொல்லிட்ட, என் மூச்சு காத்து கூட உன் மேல படாது. இவர் பெரிய விஸ்வாமித்திரரு, படாதான். பாக்குறேன்டா பாக்குறேன், எது படுது எது படாதுன்னு. அடியே, சபதம்லாம் ஓகே தான், அதுக்கு நீ கட்டில படுக்கணும் அவசியம் இல்லை. என் மெத்தையில, என் பக்கத்துல, என் கூடவே நீ படுக்கலாம். அப்ப கூட நான் எவ்வளவு ஸ்ட்ராங் நீ தெரிஞ்சுப்ப. நீ ஸ்ட்ராங்கா தான் இருப்ப, நான் ஸ்ட்ராங்கா இருக்கணுமே. ஏய், மைண்ட் வாய்ஸ்னு ஓப்பன் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கடி. அம்மா, இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் வராம இருக்கணும், அதுக்கு கதவை தாள் போடணும். அதான் போட்டிருக்கேன். ஆமா, நேத்தும் கதவு தாள் போட்டு தானே இருந்துச்சு, அப்புறம் எப்படி அவன் உள்ள வந்தான்? ஒருவேளை இவ எதுவும் திறந்து விட்டுருப்பாளோ? சேச்சே, இவ பத்திரம் மாத்து தங்கமாச்ச, அந்த வேலையெல்லாம் அவ பண்ணிருக்க மாட்டான். என்ன எழுந்திருக்கிறா? ஐயோ, எங்க போறா? பாப்போம். இந்த தாளை திறக்கிறா. இருடி, மறுபடியும் திறக்கிறா. இந்த பாரு, என்ன பொசுக்குன்னு அரைஞ்சு விட்டா. இவ யதார்த்தமா பண்றாளா இல்ல பிளான் பண்ணி பண்றாளா? எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அரங்கேற்றம் ஆகாம பாத்துக்கணும்.
ஓனர் சார். யாருப்பா இது புது குரலா இருக்கு? நான் தான் சார் வெங்கட். அப்போ பழைய குரல் தான். எங்க சார் கிளம்பிட்டீங்க? நான் பார்க்கு போறேன்ப்பா. இந்த நேரத்துல எந்த பார்க்கும் திறந்திருக்காதே. கிரவுண்டு திறந்திருக்குமே. அங்க போய் என்ன சார் பண்ணுவீங்க? பந்து விளையாடுவேன், கூட பந்து. அப்படியா? அப்ப நீங்க இந்த கிரவுண்ட்ல ஆடுங்க, அந்த கிரவுண்ட்ல ஆடுங்க. அந்த கிரவுண்டு எனக்கு பழக்கம் இல்லாததுப்பா. சார் பழகிங்க சார், இந்த கிரவுண்ட்ல போய் ட்ரை பண்ணுங்க, போங்க. ஓகேப்பா, குட் மார்னிங். குட் மார்னிங். இது வேலைக்கு ஆகாது மேடம், வேலைக்கே ஆகாது. இந்த பாருமா, என் வீட்டுக்காரனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி. இதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அவசரமா அவசரமா நேத்து உங்க வீட்டுக்காரு, இன்னைக்கு அவன், நாளைக்கு யாரு? அது நாளைக்கு தானப்பா தெரியும். இப்படியே போனா என் நிலைமை என்ன ஆகும்? சொல்லு ரம்யா, பதில சொல்லு. சாரி, அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சு போச்சுல, என்ன பண்ணலாம் சொல்லு. கலட்டி விட போறேன். என்னடி சொல்ற? இல்ல, இனிமே அவனை கட்டி போட்டுறேன், கட்டி அணைச்சுக்கிறேன். இத நீங்க நேத்தே பண்ணிருக்கலாம். அவசரமா உங்க வீட்டுக்கார நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. என்ன பண்றது? நானும் கட்டி பிடிச்சுக்கிறேன். அவர் தூங்குனாலும் நான் தூங்காம பாத்துக்கிறேன். இதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்லட்டுமா? மாமி, உங்க புருஷன் உங்களை எப்ப கட்டி பிடிச்சாரு? சீச்சி, இது கிட்ட வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன். மாமி, பிரச்சனை இங்கதான் இருக்கு. மாமா உங்களை தொட்டு தாலி கட்டின புருஷன், அவரை நீங்க தொட அனுமதிச்சிட்டீங்கன்னா வேற யாரும் உங்களை தொட முடியாது. மாமா, நீங்க கட்டி பிடிங்க. அட மாமா, நீங்க தான் போய் கட்டி பிடிங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இப்படி அரவணைச்சுக்கிட்டா இடையில யாரும் வந்து அணைக்க முடியாது. புரிஞ்சதா? புரிஞ்சுது. ஏங்க, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். வாங்க நம்ம கட்டி பிடிப்போம். ஐயோ,